ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டான்ஸி. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனித சந்தியாகப்பர் கோயில் தாங்க நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தாங்க இந்த சந்தியாகப்பர் கோயில் இருக்குது. புனித சந்தியாகப்பர் கோயில் கொண்டுள்ள ஸ்ரீவைகுண்டம் தென்னிந்தியாவில் ஒரு பழமை சிறப்புமிக்க திருத்தலங்க. இந்த கோயில தாமிரபரணி எனும் ஆற்றங்கரையில அத்தி, மா, தென்னை, பனை, புளி, பூவரசு, கருக்காய், இலுப்பை, மஞ்சனத்தி போன்ற மரங்கள் புடைசுள்ள எழில் சிந்து மனத்தின் நடுவே அழகுற எலும்பி நிற்கின்றதா இந்த புனித சந்தியாகப்பரின் திருக்கோவில். இதுல மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா குருசு கோவில் என்றும் அழைப்பர். இந்த கோயில பல அதிசயங்கள் நடந்திருக்குங்க. இந்த சந்தியாகப்பர் கோயிலுக்கு நாங்க வந்ததால எங்களுக்கு பல பண நிம்மதிகள் கிடைச்சிருக்கு. நீங்களும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சந்தியாகப்பரை பார்க்காம போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சோர்ந்த வாழ்வுக்கு பேரின்பம் தருவாங்க. இந்த நம்பிக்கையோட சந்தியாகப்பரை நோக்கி ஓடி வாங்க, இறையாசிரை பெற்று போங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் சந்தியாகப்பர் இறையாசிரை பெற்றுட்டு நாங்களும் போற வழியில இந்த ஊர்ல ரொம்ப ஸ்பெஷலா கிடைக்கிறது மண்பானைங்க. மண்பானை தண்ணி குடிச்சு பாத்திருக்கீங்களா? செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை மண்பானை உண்டியல் வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு மண்பானை உண்டியல் வாங்கிட்டு நானும் என்னோட அம்மாவும் பஸ் சரி வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், பை.